ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போகிறோம்னா லக்னோ vs ஆர்சிபி. இந்த மேட்ச்சு எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா லக்னோவில் நடக்குது. ஈவினிங் 7:30 போல் நடக்குது. இந்த பிச்சில் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 160 ரன்ஸு. இந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பேட்டிங் அண்ட் பவுலிங் கொஞ்சம் ஸ்லோ பிச்சாக இருக்கும் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு. பவுலர்ஸ் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 39 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லக்னோ 5 மேட்ச்சுமே தோற்றுருக்காங்க, ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ நம்ம வின்னிங் பேட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். வின்னிங் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 ஓவரில் 45 to 50 ரன்ஸு. செகண்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 35 to 40. தேர்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 40 to 45 ரன்ஸு. ஒரு 4 விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்ல. கடைசி 6 ஓவரில் 55 to 60 ரன்ஸு அடிக்கணும். இதுதான் வின்னிங் பேட்டர்ஸு. ஸோ நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம ஆர்சிபியோட லைனப் நம்ம பார்த்துடலாம். விராட் கோலி, ஜேக்கப் பெத்தேல், தேவ் படிக்கல், ரச்சித் பட்டிதார், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், லமாரியா ஷெஃபர்ட், குணால் பாண்டியா, புவனேஷ் குமார், ஸ்ரேயஸ் சர்மா, ஹேசல்வுட். இவங்களோட கீ ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அண்டு ஜேக்கப் பெத்தேல் பயங்கரமாக ஆடக்கூடிய பிளேயர்ஸு, ஓப்பனிங் பிளேயர்ஸு. 2 பேருமே பவர் பிளே செட் பண்ணிட்டாங்கன்னா 80 to 100 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தேவ்தா படிக்கல ஒரு கன்சிஸ்டாக ஆடிட்டுருக்காரு. ரச்சித் பட்டிதார் ஒரு ஸ்பின்னர்ஸ்னால் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். வந்தார்னா அவரும் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாருன்னா நல்லா சூப்பராக ஆடக்கூடிய பிளேயரு. ஜித்தேஷ் சர்மா ஒரு நல்லா ரோல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். டீம் டேவிட் ஒரு இம்பேக்ட் பிளேயராக தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்தார்னா ஒரு கடைசி 6 ஓவர் 5 ஓவரில் வந்தார்னா பிக் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. லமாரியா ஷெஃபர்ட் அவர் ஆல்ரவுண்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. பட் பவுலிங்கில் ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கிற கேபிலிட்டி இருக்குது. குணால் பாண்டியா ஸ்பின்னில் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நல்லா பவுலிங் போட்டுருக்காரு இந்த சீசன் ஃபுல்லாக. புவனேஷ் குமார் நல்லா இன்ஸ்விங் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு அப்படி அவர் தான் ஒரு த்ரெட்டிங்காக எடுத்துருக்காரு. ஸ்ரேயஸ் சர்மாவும் நல்லா ஸ்பின் போடக்கூடிய கேபிலிட்டி, விக்கெட் டேக்கராக இருக்கார். ஹேசல்வுட் அவர் ஒரு பிக்கஸ்ட்டு ஆர்சிபியோட இது சொல்லலாம். அவரும் ஒரு பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கிற கேபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் அவங்களோடது ஆர்சிபியோட லைனப்பு. நம்ம லக்னோவோட லைனப் நம்ம பார்த்துடலாம். மிச்சில் மார்ஸ், ஏடன் மார்க்ரம், ரிஷப் பண்ட், ஜஸ் இங்கிலீஷ், நிக்கோலஸ் பூரான், அக்ஷத் ரகுவன்சி, ஹிமாட் சிங், முகமது சமி, மொஷித் கான், ஹாவேஸ் கான், பிரின்ஸ் யாதவ். இவங்க இதில் விக்கி பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேர் மிச்சில் மார்ஸ் அண்ட் ஏடன் மார்க்ரம். அப்படி இல்லைனா நிக்கோலஸ் பூரான் ஒன் டவுன் அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப் பண்ட், ஜெயஸ் இங்கிலீஷ் அவர் கீப்பிங் போகிறாரு. அவர் பயங்கரமாக அவரும் ஆடக்கூடிய பிளேயரு. நிக்கோலஸ் பூரான் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடினார் மும்பை கூட. ஸோ அந்த ஃபார்ம் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது. அக்ஷத் ரகுவன்சி அவர் நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. ஹிமாட் சிங், முகமது சமி ஒரு நல்ல பவுலிங் போடக்கூடிய சான்ஸ் இருக்குது, விக்கெட் எடுக்கிற கேபிலிட்டி இருக்குது. மொஷின் கான், அவேஸ் கான், பிரின்ஸ் யாதவ் இந்த சீசன் ஃபுல்லாக நல்லா போட்டுட்ருக்காரு. இந்த சீசனில் விக்கெட் டேக்கரிங்காக இருக்காரு. ஸோ இதுதான் நம்ம கேம் சேஞ்சஸ் யாருன்னு பார்த்துடலாம். ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா விராட் கோலி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லக்னோவுக்கு நிக்கோலஸ் பூரான் அவர் லாஸ்ட் மேட்ச் அடித்ததுனால ஃபார்ம் கண்டினியூ பண்ணுவார் தான் நினைக்கிறேன். வின்னிங் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு 55% கொடுக்குறேன், லக்னோவுக்கு 45% கொடுக்குறேன். ஸோ இதுதான், வாங்க என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.